இந்த படத்துக்கு அந்த சென்சார் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த அம்மா எப்படி இதை எடுத்துக்க போறாங்கன்ற பயம் தான் எங்களுக்கு இருந்தது. அது உண்மைதான். அன்னைக்கு எங்கூட வந்து ஸ்டான்லிலாம் ஒரு உடம்பு முடியாமல் இருந்தவர் வந்து சாப்பிடாம வந்து உட்கார்ந்தார். ஃபைனலாக காலில் விழுந்துருங்கட்டார். விழுந்து சர்டிஃபிகேட்டாவது கொடுங்க, ரிவைஸ் போட்டாங்கன்னா மாட்டிடுவோம் மாப்பிள்ள அப்படின்னாரு. ஏதோ போய் நின்னா சார், காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து அவங்க ஒன்றுமே சொல்லலை, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சத்தியமாக ஒரு கட்டு கூட சொல்லலை சார், ஒரு கட்டு கூட சொல்லலை. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பட்டுது. அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தேங்க்ஸ் பண்ணேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு அது யூஏ கிடைச்சிடும். சூன் டெஃபினெட்லி ப்ரெஸ்ஸுக்கு அந்த படத்தை நான் வந்து போட்டுட்டு உங்கள் ஒரு மேலான விமர்சனத்துக்காக கை கட்டிட்டு வெளில நிற்பேன். ஏன்னா இது எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு மறுபிறவி. மீண்டும் படத்தில் நடிச்சிருக்க எத்தனை பேரை பற்றி ஒரு வார்த்தை சின்னதாக சொல்லணும்னா, என்னுடைய எடிட்டர் 8 முறை எடிட் பண்ணார் இந்த வருஷம். ஒரு நாள் கூட முகம் காமிச்சதில்லை. விடிய 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 உட்காந்து ஆர்டர் மாற்றுங்க, என்னங்க நீங்கள் கொண்டு வந்த ஆர்டர் தான், இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆர்டர்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் வந்து, எப்பா ஒரு படத்துக்கு எடிட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லாமே எல்லாம் சேர்ந்தது தான். இதில் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு திறமை. அதில் என்னுடைய ராஜா மிகப்பெரிய ஒரு டேலண்டட். அதனால தான் அவர் வந்து தேசிய விருது ஒன்று வாங்கினா கூட உள்ளூர் விருது அவ்வளோ வாங்கியிருக்காரு. ராமில் வாங்கியிருக்காரு, மௌனகுருவில் வாங்கியிருக்காரு, வாகை சுடவா வாங்கியிருக்காரு, களவாணி வாங்கியிருக்காரு. இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு விருது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கதாநாயகன் அவர் சொன்ன நிறைய வார்த்தைகள் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். 4 படம் பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு. நான் போன ஆஃபீஸ் போனால் எல்லாமே ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. பட் தயாரிப்பாளராக அவரை வந்து நான் வந்து மணி சார் அப்படின்னு தான் நான் பேசுவேன். ஆனால் ஆர்டிஸ்டா டே கதிரவா இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவேன். இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க. அவருடைய அந்த ஒபீடியன்ட், அவருடைய அந்த சின்சியாரிட்டி, என்ன சொன்னாலும் செய்யறது. ஒரு முதல் நாள் ஷூட்டிங்கில் சொல்லிட்டேன், நீ நடிச்சின்னா நான் அப்படியே பேக்கப்பட்டு போயிடுவேன், நீ ஏன் நடிக்கிறேன்னு. இது நடிப்புலாம் இல்லைப்பா, இன்னைக்கெல்லாம் சினிமா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அத்தனை பேருக்கு பற்றி திட்டி, ஆனால் அதை பற்றி கவலையே பட மாட்டார். அடுத்து வந்து நிற்பார். அப்படியே ஸ்லோலி 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 தேர்ட் டே சிங்கிள் டேக்கில் போயிட்டே இருக்கார். எல்லாம் செட்டே ஆச்சரியப்படும். இன்ஃபேக்ட் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி அவர் நடிக்கிறப்போ அப்கோர்ஸ் எல்லாரையும் போக சொல்கிறாங்களா, யாருமே கிடையாது. மாஸ்டர் 2 கேமரா, ஒரு ஹேண்டிகேப், பாக்கி எல்லாரும் அனுப்பிட்டு நாங்கள் அதை எடுக்கிறோம். மாஸ்டர் சொன்ன வார்த்தை, என்னுடைய 35 வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி நான் எடுக்கல, என்னடா எனக்கே பயம். எடுங்க சார் பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம், சினிமா ஒரு உலக சினிமா மாதிரி ட்ரை பண்ணுவோம். சின்ன படம் தானே, ஒரு புது ஆர்டிஸ்ட் தானே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு சின்ன படத்தை இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் எடுக்க வரலாம். ஏன்னா அப்கோர்ஸ் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸே 50 lakhs 1 crore வந்துடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம்னு எடுத்தேன். ஆனால் அதுக்கு வந்து அவர் பண்ண அந்த சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ப்ரொடியூசர், எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர், அவர் நடிகன்னா அது அடுத்த விஷயம். ஒரு ப்ரொடியூசர் இந்த சீனை முடிச்சுட்டு அவர் போய் சம்பளம் பட்டுவாடா பண்ணும் அத்தனை பேருக்கு. அப்போ இதை நடிச்சுட்டு ஒருத்தர் எப்படி அங்கே போய் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ற அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அடுத்த நிமிஷம் போய் நின்று எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, சார் இப்போ என்ன சார் அடுத்த காட்சிப்போம், இப்படி பண்ணி எடுத்தோம். சில பல சுச்சுவேஷனால அந்த அன்சென்சார்டு வெர்ஷனை உங்களுக்கு என்னால் ஷோ பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சென்சார் போனதுனால டெஃபினட்டாக ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு அதை கூட்டணை போட்டு காமிக்கிறேன். அப்படி ஒரு உழைச்சிருக்காரு. இதில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அண்ட் இந்த மாதிரி யங் ஏஜில் இருக்கிற கம்போசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அண்ட் கிடச்சதுன்னா அதை எந்த அளவுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த விதத்தில் வந்து நான் வந்து சரவணன் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு. இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய, அதாவது எமோஷ்னல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல டிஃபைன்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அவரோட இன்புட் வந்து ரொம்ப பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது. சாரை வந்து நான் ஒரு 2014 ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு டெமோலாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டைம்லேருந்தே அவர் கூட டச்சில் இருந்து கரெக்டாக ஒன் ஃபைன் டே எனக்கு கால் பண்ணி ஒரு மூவி, மீண்டும்னு ஒரு மூவி பண்ணுறோம், ஆஃபீஸ் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே போய் மீட் பண்ணதும் எனக்கு அதான் சுப்பிரமணியம் சிவா சார் சொன்னார், அந்த நரேஷன்லேயே நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கதை சொல்லும் போதே அதான் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் பார்க்கணும், லிட்டரலாக அந்த ரூம்குள்ளே ஒரு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்குற மாதிரி தான் அவரோட நரேஷனே இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீன்ஸ் வந்து நான் லிட்டரலாக அழுதுருக்கேன். ஸோ அவர் சாருக்கு தெரியும், அந்த அசோசியேட்டுக்கெல்லாம் தெரியும். சில சீன்ஸ்லாம் வந்து ஆர்ஆர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் மியூசிக் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் மாண்டேஜ்லேயே வந்து நமக்கு அந்த ஒரு க்ரையிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அதுக்கு வந்து வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஹிம்.
அண்ட் ஓவராலாக வந்து இந்த மூவி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு என்னோடய கெரியர்லேயே வந்து நான் எவ்வளோ மூவிஸ் பண்ணாலுமே மீண்டும்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஃபேஸ்புக்கில் ஒரு பிக்சர் பார்த்துட்டு சரவணன் சார் வந்து ரீச் அவுட் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் மேம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் ஸ்கூலில் கூட நாடகத்துக்குள்ள கூட எழுதி நடித்ததே கிடையாது. ஸோ ரொம்ப பயந்துட்டேன் நான். அவர் தான் பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு, மேம் நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களோட ஓன் பாடி லாங்குவேஜ், உங்களோட நீங்கள் பேசுகிறது அதே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஆள், எனக்கு கீழே 850 பேர் நான் வச்சு மேய்ச்சி வேலை பார்க்குற ஆள். ஸோ ஐம் அ பாஸ். ஆனால் வந்து அது வேறு மாதிரி ஒரு செக்டர். அங்கே நம்ம சொன்னால் கேட்பாங்க, ஏன்னா ஜாப் முக்கியம் எல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு செக்டரில் அவர் ஒரு பாஸாக நடந்துக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் ஒரு 5 நாள் 6 நாள் ஷூட்டிங்கை நைட் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த அவரோட கமாண்டு, அவர் தட்டி கொடுத்து வேலை பார்க்குற விதம், அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்களா படத்தில், இவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ணியா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியா இவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஸ் அ ஃபேன் கேர்ள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது. அவருக்கு மட்டும் தேங்க் பண்ணக்கூடாது, ஹீரோ சார், கேமராமேன் சார், நிறைய நேரம் கேமராக்கு பின்னாடி நின்று சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி ரொம்ப பொறுமையாக 2-3 ஷாட்லாம் எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னா கேட்டால், நல்லா பண்ணலையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹீரோ அங்கிளோட பையனுக்கு டப்பிங் கொடுத்துருக்கேன். சும்மா இருந்த கூப்பிட்டு பெரியப்பா வந்துட்டு டப்பிங் பேசுறியான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், சூப்பராக பேசுனேன்னு சொன்னேன். சார் ஃபேஸ்புக்கில் தான் பேசி பண்ணுறீங்களான்னு கேட்டார். என்ன தான் பண்ணுறாங்க, நம்மளும் படம் பார்க்குறோம், பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன தான் பண்ணுறாங்கங்கிற ஒரே ஒரு தாட்டில் மட்டும்தான் ஐ ஜஸ்ட் செட் எஸ். அண்ட் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறோம். ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது மொக்க, இது சரியில்லை, கலக்கியிருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸிங்கிறது இப்போ தான் புரியுது. அண்ட் இந்த டீமோட, இந்த என்டையர் குழுவோட நான் பயணம் பண்ணது ரொம்ப கம்மி நாட்கள், ஒரு 4-5 நாட்கள் தான். ஆனால் இந்த 4-5 நாட்கள் முக்கியமாக ப்ரீவியூக்கு அப்புறம் இந்த என்டையர் டீம் போடுற ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனோட ஒரு எஃபெக்டும் எஃபர்ட் எவ்வளோ போடுறாங்க. நம்ம வந்து அசால்ட்டாக வந்து சரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி இவங்க போடுற உழைப்பு என்னங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சது. இந்த என்டையர் பயணத்தில் நான் கற்றுக்கிட்டு போகிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அப்புறம் வர ஒரு படம் பார்க்கும்போதும் டைரெக்டாக வந்து அப்படியே ஜட்ஜ் பண்ணாமல் க்ரூ போடுற எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் வந்து இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்சது. ஸோ புதுசாக நான் என்ன சொல்ல, நான் எல்லாருக்குமே ஐ வுட் லவ் டு விஷ் த என்டையர் டீம் கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் அஹெட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மீண்டும் சரவண சுபியா வந்து மீண்டும் வந்திருக்கிற ஒரு திரைப்படம். எப்படி சிட்டிசனில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்கான். ஒரு வில்லேஜே வந்து காணாமல் போகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் வந்து கையில் எடுத்திருந்தான். அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்கான். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அந்த படம் வந்து அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் இருந்தால் கூட அது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேனர், நிக்காட்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய பேனர், அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஸ்டார் அஜித் சார், அதுக்கப்புறம் வந்து ரவி கே சந்திரன், சாபு சுரீல் அப்படின்ற மிகப்பெரிய கூட்டணி இருந்துச்சு. அந்த படத்தை உருவாக்குறதுல வந்து பெரிய ஒரு சிக்கல்லாம் வந்து இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு வந்து பட்ஜெட் இடம் கொடுத்துருக்கோம். அதனால் பெரிய டெக்னீஷியன்ஸ் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் யார் பெரிய டெக்னீஷியனாக இருந்தாங்களோ அத்தனை டெக்னீஷியனையும் வச்சு அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தான். இந்த படத்தோட ஐடியா வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. யார் இதுக்கு ப்ரொடியூசரு, யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து சொன்னான், இவங்க தான் ப்ரொடக்ஷனு, இதுதான் இது அப்படின்ட்டு.
எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் பயமாக இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு அஜித் சார் மாதிரி இல்லை விஜய் சார் மாதிரி அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு புதுமுகம் அப்படின்னு தான் சொல்லலாம். கதிர் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏறதால புதுமுகம் தான் கதிர் சார். அவருக்கு வந்து இதை எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இது எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பயும். இல்லை எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நான் வந்து திருப்பி வரணும் அப்படின்னா நான் சாதாரண ஒரு கதையை எடுத்துகிட்டு வர முடியாது. சாதாரணமாக ஒரு காதல் கதையவோ இல்லை ஏதோ ஒரு சின்ன கதையவோ எடுத்துக்கிட்டு நான் வந்து வர முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக வந்து நம்பினான். இந்த படம் நான் பண்ணணும்னா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், அதை நீ பண்ணுவியான்னு கேட்டார். சார் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் அப்போ என்கிட்ட அட்வான்ஸும் வாங்கலை, வச்சுட்டு போயிட்டார். வேண்டாம், நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள் கதிர் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு உட்காந்தோன்னே 2 நாள் கழித்து திருப்பி நான் சாரை மீட் பண்ணேன், காஃபி டேயில் மீட் பண்ணேன். அப்போ உட்காந்து சொன்னேன், இந்த மாதிரி என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த பண்ணுறேன்னு சொன்னோடனே சார் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னை வந்து தாடி கீடினா வளர்க்க வச்சார். ஒரு 6 மாதம் வந்து தாடி எல்லாமே வளர்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் முடினா. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணார். பட் இவனை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு நம்மளுடைய கேமராமேனும் ஒரு டைரக்டரும் அதுக்கு என்ன இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுவேன், பட்டு படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் உட்காந்து எல்லாம் எனக்கு என்னென்ன எப்படி காஸ்டியூம் கொடுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இவனை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வச்சு ரொம்ப என்னை வச்சு கஷ்டம்தான் பட்டாருன்னு நான் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் சொல்லப்போனால் சத்தியமாக நான் நடிக்கவே இல்லை. பட் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனேன், முகத்தை தூக்குவேன், கண்ணை பிருவத்தை தூக்குவேன். அவர்னா சொல்லுவார், இந்த விஷயம் என்ன இங்கே என்ன பண்ணக்கூடாது, நீ வந்து நின்னா போதும் நான் பார்த்துக்கிடுவேன் பாரு. நான் போய் ஒரு பொம்மையாக தான் போய் நின்னேன். பட் இந்த படத்தில் வந்து நான் பெருசாக வந்திருக்கேன் அப்படின்னா பட் அதுக்கு எல்லாமே காரணம் வந்து டைரக்டர் தான். பட் என்னுடைய இது எதுவுமே கிடையாது. அவர் என்ன பண்ண சொன்னாரோ அதை நான் பண்ணுவேன். அது வந்து நம்ம கேமராமேனும் சரி ஓகேங்களா. அவர் வந்து ஃபஸ்ட்னா வந்து என்னை வச்சு ஃபோட்டோ ஷூட்னா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பேர் கேட்டாங்க, எப்படிங்க இவர்னா வச்சு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. பட் நான் சினிமாக்காண்டி தான் சென்னைக்கே வந்தேன். நான் வந்து சினிமாக்காண்டி பாரதி ராஜா ஆஃபீஸில் ஏறி இறங்கி எனக்கு என்னுடைய சப்பல் தான் தெரிஞ்சு சொல்லிச்சு, எனக்கு சான்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் நான் அப்பவும் விடாமல் முயற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு தொழிலெலாம் பண்ணேன். 2ஆம் தடவை வந்து கிச்சர்ஸ் கேமராமேன்ட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் கேமராமேன்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2006 ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2010 சலங்கத்துறை படம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2015 ஒரு படம் பண்ணேன். 14 ஒரு படம் பண்ணேன். 9லேருந்து 10 வரேன்னு எந்த படமே எனக்கு வந்து கை கொடுக்கல. பட் இனிமேல் அந்த மணியை வந்து நம்ம ஏன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணணும், நம்ம வந்து கரெக்டாக உள்ள இடத்துக்கு நம்ம போகலை போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம பண்ணுனா வந்து கரெக்டாக படம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது சரவண சுப்பையா சாரை மீட் பண்ணேன். ஸோ நான் கதை கேட்காம தான் இந்த படம் பண்ணேன். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் போட்ட பட்ஜெட், நான் வந்து ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லப்போனால் நான் ஒரு பட்ஜெட் சரவண சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ முதல் நாள் ஷூட்டிங் பார்த்தேன், 2nd நாள் ஷூட்டிங் பார்த்தேன், 3rd நாள் போகும்போது வந்து என்னுடைய பட்ஜெட்டை நானே மாற்றிக்கிட்டேன். இந்த பட்ஜெட்லன்னா இந்த படம் எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய டெக்னீஷியன். அவரை வந்து நான் இப்போ ஒரு 4 படம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சரவண சுப்பையா சார்கிட்ட ஒரு படம் ஒரு ஹீரோ பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் எந்த இடத்துலையும் தோக்க மாட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லைஃப் வேறு இடத்துல வந்து மாறி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேலை வாங்குவார், வேலையும் கொடுப்பாரு. என்னென்னா அவர்கிட்ட வந்து கோவப்படுவார். பட்டு ஆனால் அது கோவம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 15 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணுவார், பண்ணுறா இது இப்படி பண்ணு அப்படின்ட்டு. நான் இன்னை வரை அவர்கிட்ட ப்ரொடியூசராக இன்னை வரை நடந்துக்கிட்டே இல்லை எந்த ஒரு இதுலேயும். நாங்கள் இன்றைக்கும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருக்கோம். பட் நம்ம வந்து கதை கேட்காம படம் எடுக்கிறோம். நான் கதை கேட்டு எடுத்த படம் பூராமே வந்து இதாகி போச்சு. நான் கதை கேட்காம எடுத்த படம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த படத்தை வந்து பார்த்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வர்றதுக்கு இந்த படம் எனக்கு உதவி பண்ணும். நன்றி, வணக்கம்.